ஹே காய்ஸ், நான் உங்கள் பீஸ்லெஸ் பேக்கர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தி லெஜெண்டரி பஜாஜ் NS 200 தான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா BS6ன்னு கூட சொல்ல முடியாது, BS7 கூட சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா ஒரு இதில் ஒரு இது மாதிரி வரும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி BS6 தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா LED ப்ரொஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து வராது. இது பார்த்தீங்கன்னா BS6ல் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா USD 4 பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா தரமாக செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். வண்டியில் சும்மா மாடிஃபிகேஷன்லாம் அந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வந்து. ஸோ கைஸ் சொல்லலாம் பேசலாம் என்னென்ன ப்ரோ பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் NS 200 ஃப்ரண்ட் லுக்கு. ஆக்சுவலாக ப்ரோ பார்த்தீங்கன்னா மல்டி கலர் DRL பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைப் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் KTM டியூக் மட்கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா அண்டர்பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தது. ஆக்சுவலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் KTM ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டம்மி ஆயில் கேன் செட்டு. அதுக்கப்புறம் கைஸ் இதை பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும், அக்ரப்போய்க்கு R1M போட்டிருக்காரு ஸ்லிப்பான். ஆக்சுவலாக வந்து கைஸ் அடுத்தது அதுக்கு தான் வரணும். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு பார்த்திங்கன்னா சைடு பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காரு, சைட் ஷீல்டு. அதுக்கப்புறம் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, NKJ ஏர் ஃபில்டர் போட்டிருக்காரு. லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கைஸ் RS 200 இருக்குல்ல, அதோட ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காரு இந்த வண்டியில். கேட்டால் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக ஆக்சுவலாக வந்து வாங்கி வந்து போட்டார். அதுக்காக தான் வந்து RS 200 பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. மிச்சப்படி எதுவும் இல்லை கைஸ். இது வந்து ஒரு டீத் தான் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா. ஆனால் டாப் எண்ட் வந்து ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆகும் கைஸ் ஆக்சுவலாக வந்து. அதனால தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மிச்சப்படி இனிஷியல் வைஸு அந்த மாதிரிலாம் குறைய சொல்ல முடியாது, பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ப்ரோ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவரோட கேப்ரியல் பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. கைஸ் வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் பைக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் லைக்லாம் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் நிறைய தேவை நமக்கு. ஓகே கைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 bhp ப்ரொடியூஸ் பண்ணது, 18 Nm ஆஃப் டார்க்கு, த கிங் ஆஃப் 200cc. நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நேக்கடு பீஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கைஸ் இந்த வண்டியில் ஆக்சுவலாக சொல்லணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா சாலிடாக 200 பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா கேப்பபிள். ஆனால் ஸ்டாக்கில் கிடையாது ஆக்சுவலாக. நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணால் சாலிடாக 200லாம் இந்த பைக்கில் தாறுமாறாக பண்ணுறாங்க. இந்த பிரேசில் சைடு, இந்தோனேஷியன் சைடெலாம் போனீங்கன்னா 200லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான், சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் வந்து இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் நின்று பேசணும்னு சொல்லலாம் இந்த வண்டி. கைஸ் ஸ்ட்ரெயிட்டாக ரைடர் ரிவ்யூ போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன புதுசாக காமிங்க, ஏன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் கூகுளே இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே கைஸ், நம்ம ரைடர் ரிவ்யூ போட்டு ஒரு சேனலில் டாப் பண்ண வீடியோ மாதிரி பார்ப்போம். ஓகே கைஸ், ரைடர் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கைஸ். ஆக்சுவலாக ப்ரோ பார்த்தீங்கன்னா DRL பண்ணியிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கைஸ் எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் வேறு லெவலாக இருக்குது கைஸ். ஆனால் ஐடலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓகே கைஸ், ஓட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் NS 200 BS6 பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. குயிக் ரிவ்யூ மாதிரி சும்மா சொல்லியிருப்பேன். ப்ரோ பார்த்தீங்கன்னா தரமாக மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் இருக்குது, இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வண்டியை. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ் ஐடியல் நோட் கேளுங்க, எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் ஐடியல் நோட் கேட்டிங்களா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ் லைட்டாக டிராஃபிக்காக இருக்குது.
ஓட்டவே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது கைஸ், பயங்கரமாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏர் ஃபில்டர், பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபீல் பண்ண முடியுது. அந்த ரா சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ், ஸ்ட்ரகே இல்லாமல் ஆக்சுவலாக வந்து டாப் அண்ட் வந்து ஏறுது கைஸ். என்னதான் இருந்தாலும் இனிஷியல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டாக்கோட இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டீத் பார்த்திங்கன்னா அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கைஸ், சும்மா சொல்லக்கூடாது. அது கைஸ் உங்களுக்கு அந்த புல் இழுக்கும்போது அந்த ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில, எனக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது கைஸ். ஆனால் இப்போ ஒரு வலி வலிக்கிறேன் பாருங்க. சும்மா சொல்லோட கைஸ், அந்த ஹேண்டில் பார் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் கொடுக்குது ஓட்டும் போது. கேடிஎம் டூக்கு ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸில். ஓகே கைஸ், ஒரு வலி வலிப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் 140 அசால்ட்டாக ஏறுது கைஸ். அது போகிறதே ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபீலே ஆகல, அந்த மாதிரி ஆக்சுவலாக ஏறுது 140. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், ஆனால் வேறு லெவலாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம ஒரு சின்னதாக ஒரு யூட்டன் போட்டு இன்னொரு ஒரு வலி வலிப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ ஆரம்பிப்போம். இன்னொரு வழி ஓகே, காலியாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 90+. அதனாலவோ என்னவோ தெரியல 141 142 போகும்போது ரொம்ப ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட்டும் இருக்குது, வெயிட் ரீசனும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 142 மேலே ஏறல. ஆக்சுவலாக ப்ரோ பார்த்தீங்கன்னா 154 வந்து பண்ணியிருக்காரு இந்த 41 டீத்தில். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறலை ஆக்சுவலாக. நாங்கள் இன்னொரு வழி வலிச்சு பார்ப்போம். கைஸ் பட் ஆனால் உண்மையாலே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேக் பெயின்லாம் வராது சத்தியமாக. ஏன்னா வந்து ஹேண்டில் பார் வந்து மேலே இருக்குது, அந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கிறதுனால பேக் பெயின்லாம் சாலிடாக வராது. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஆக்சுவலாக நல்லா தரும். எக்ஸாஸ்ட்லாம் போடாமல் நீங்கள் லாங் ரைடெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 45 தருது. ஆக்சுவலாக வந்து வந்து நானும் என்எஸ் 200 தான் கைஸ் ஆக்சுவலாக வந்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து 36 ஸ்பீட் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50+ தருது. ஆக்சுவலாக வந்து சொல்லணும்னா ஹைவேல போனோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட தரலாம் கைஸ். அது வந்து எனக்கு வந்து ஷோராக நான் ஒன்றும் செக் பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் அந்த வண்டியோட ரிவ்யூ வரும் கைஸ், மறக்காமல் ஸ்டே டியூன் கைஸ். இன்னொரு வழி வலிப்போம், அதுதான் முடிய போகுது.
உங்களுக்கு 5th கியர்லேயே தெரியும். 5th கியர்லேயே ஆக்சுவலாக வந்து செம்ம ஒரு புல் வந்து கிடைக்குது இந்த வண்டியில். சும்மா சொல்லக்கூடாது. பாருங்க பயங்கரம் கைஸ். என்ன பாருங்க ஒரு ஸ்டேபிளாக போகுது கைஸ் வண்டி. பயங்கரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பார் எண்டு பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா ஆக்சுவலாக நல்லா வந்து வைப்ரேஷன் வந்து இன்னும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தது இன்னும் நிறைய கண்டென்ட் வரும். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க கைஸ். See you guys.